விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட வீடில்லா தெருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி விழுப்புரம் மாவட்ட கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் சஞ்சீவ ராஜன் வழிகாட்டுதலின் அடிப்படையில் கால்நடை பராமரிப்புத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் விலங்குகள் நல வாரியம் ஆகியவை இணைந்து தெரு நாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமிற்கு கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் பாலமுருகன், நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழுப்புரம் மாவட்ட விலங்குகள் நல அலுவலர் மருத்துவர் செல்வமுத்து மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த முகாமில் கால்நடை மருத்துவர் தங்கமுத்து தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியை மேற்கொண்டார். மேலும் இந்த முகாமில் ஏற்பாடுகளை நகராட்சி சுகாதார ஆய்வாளர் கிருஷ்ணவேல் மற்றும் சக ஊழியர்கள் செய்திருந்தனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்றார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. சங்கராபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சுயம்புவாக கங்கை நதியினும் புண்ணிய நதியான சங்கராபரணி நதியில் கிடைக்கப்பெற்று பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி முதல் முறையாக ஜூன் 5ஆம் தேதி பாலஸ்தாபனம் செய்யப்பட்டார். இந்த திருக்கோவிலின் பூமி பூஜை கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிலையில் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி கூத்தாண்டவர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய நிகழ்வாக ஆலயத்திற்கு பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிலின் வடகிழக்கு திசையில் கொடிமரத்தின் அருகே நல்ல நேரம் பார்த்து மூங்கில் மரம் செழித்து வளர்வது போல கும்பாபிஷேக திருப்பணிகள் தடங்கலின்றி நடைபெற பூஜைகள் செய்யப்பட்டு பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். குருக்கள், கோவில் நிர்வாகத்தினர், பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பந்தக்காலுக்கு மாலை அணிவித்து தீபாராதனை காட்டி வழிபட்டனர். மேலும் பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் நல்லூர் கிராமத்தில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் நல்லூர் கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் நகர், வேலாயுதம் நகர், குமரன் நகர் ஆகியவற்றில் உள்ள சாலைகளை மேம்படுத்த புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் 32,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் மலையாளத்தான் மற்றும் ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கை விட்டு நில்லுமா.
இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. வரும் தேர்தலில் பெண்களின் ஓட்டு ஒட்டு மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கும். அதன் மூலம் இரண்டாவது முறையாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். வருகிற மார்ச் 1ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மடுகரை மந்தவள்ளி திடலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் மற்றும் பெண்களுக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனிவால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நல்லாட்சி நடைபெறுவதைப் போல புதுச்சேரி மாநிலத்திலும் ஒரு நல்லாட்சி நடைபெற வேண்டும். இதுவரை நம்முடன் கூட்டணியில் இல்லாத தேமுதிக தற்போது நம்முடன் கூட்டணியில் இணைந்துள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலின் நல்ல துவக்கமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. நிச்சயமாக வெற்றி பெறுவது நாம் தான். இந்தியாவிலேயே உச்சத்தில் இருக்கிற ஒரு தலைவராக தலைவர் மு.க. ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாரிசு அரசியல் என பொத்தாம் பொதுவாக பேசுபவர்கள் தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். இன்று புதிதாக ஒரு சிலர் கட்சி ஆரம்பிக்கின்றனர். இன்றைய இளைஞர்கள் அறியாமையால் வரலாறு தெரியாத காரணத்தினால் அங்கு போய் சேருகின்றனர். தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெண்களுக்கான திட்டத்தை பார்த்து செய்து வருகிறார். அதன் விளைவு வருகின்ற 2026 தேர்தலில் பெண்களின் ஓட்டு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கப் போகிறது. அதன் மூலம் இரண்டாவது முறையாக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். தமிழகத்தையொட்டியுள்ள புதுச்சேரியிலும் 30 தொகுதிகளிலும் திமுக தயாராக இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் திமுக தொண்டன் நினைப்பது நிச்சயம் நடைபெறும் என உறுதியாக கூறுகிறேன் என்றார். எந்த திட்டம் ஏற்றதொரு திட்டமாக இருக்கிறதோ அந்த திட்டம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற ஆதிராமலக்குழுவுடைய துணை அமைப்பாளர் காவல்துறை போய் இங்க பாருங்க வெயிட் பண்ண ஓகே. வரவு வந்திருக்கிற இந்த நேரத்தில் இங்கே சென்டிமெண்டலாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை துவக்குகிற போது நிச்சயமாக வெற்றி பெறப்போவது நாம் தான் என்பதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டாக இது அமையும் என்று நான் கருதுகிறேன். கலைஞர் அவர்கள் மறைந்த நேரத்தில் எல்லோரும் மனப்பால் குடித்தார்கள். இதோடு திமுக புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட ஜெயராம் நகர் பகுதியில் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட ஜெயராம் நகர், அன்னை நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை போக்க பொதுப்பணித்துறை மூலம் 33.58 கோடி ரூபாயில் 12 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 6 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி துவக்க விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குடி சார் அந்த பக்கம் போயிடுமா, அந்த பக்கம் ஐயா கிடப்போம், ஐயா பக்கம் போவோம், ஐயா பக்கம் போவோம். அண்ணா கொஞ்சம் புள்ள எங்க போற
புதுச்சேரி பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி உறுதியானது. கூட்டணியில் அதிமுக இல்லை. லட்சிய ஜனநாயக கட்சி நிச்சயம் சேரும். பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா பேட்டி. புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா தலைமையில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை இன்று பிற்பகல் சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, வருகிற 1ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரி வருகிறார். அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வரும் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிப்பது குறித்து ஆளுநரிடம் கலந்தாலோசித்ததாக தெரிவித்தார். கடந்த 14ஆம் தேதி காரைக்காலுக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி உறுதியானது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உள்ளது. ஆனால் புதுச்சேரியில் அதிமுக எங்களது கூட்டணியில் இல்லை என்று கூறிய நிர்மல்குமார் சுரானா, லட்சிய ஜனநாயக கட்சியுடன் பேசி வருகிறோம். நிச்சயம் அக்கட்சி கூட்டணியில் சேர்க்கப்படும் என்றார். லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்க என்ஆர் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா என்ற கேள்விக்கு யூகங்களுக்கு பதிலில்லை என்றும் சுரானா பதிலளித்தார். How many such seats they are asking, sir? Seat sharing is after. Sir, we heard that CM is not willing for LJK to join you அந்த மாதிரி ஒன்றும் சொல்ல for NDA. We have decided that NR Congress and BJP will go together in elections. Any other parties who wants to join us will definitely discuss. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலையார் நகரில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் அனைத்து அடிப்படை வசதி இல்லாத சாலை, வாய்க்கால், மின்சாரம், தண்ணீர் போன்றவை முழுவதுமாக சட்டமன்ற உறுப்பினர் நிறைவேற்றியுள்ளார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலையார் நகரில் உழவர்கரை நகராட்சி மூலம் புதிதாக சாலை அமைக்க மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மூலம் 19.10 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் காளிவரதன், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எல்லாரும் இப்படி சொல்லுங்க, கிட்ட சொல்லுங்க. நிறைய புடிங்க 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 இப்படி பாருங்க, அப்படி பாருங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. கொடுத்துறேன். அப்படியே அப்படியே அப்படியே. அடகு கடையில் நகை திருடிய 2 நபர்களை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கேண்டீன் வீதியை சேர்ந்தவர் அபிஷேக் குமார். இவர் சோலை நகரில் சொந்தமாக அடகு கடை நடத்தி வருகிறார். அதே பகுதியை சேர்ந்த சபரி மற்றும் பாரதி ஆகியோர் அடிக்கடி இவரது கடையில் நகைகளை அடகு வைத்து பணத்தை பெற்று செல்வது வழக்கம். இந்த நிலையில் நேற்று முன்தினம் சபரி மற்றும் பாரதி ஆகியோர் பணம் கேட்டு கடைக்கு சென்றுள்ளனர். அப்போது அபிஷேக் பணம் தர முடியாது என கூறியுள்ளார். பின்னர் வெளியே சென்றுவிட்டு திரும்பிய போது சபரி, பாரதி ஆகியோர் கிளம்பி சென்றனர். தொடர்ந்து அபிஷேக் கடையில் உள்ள நகைகளை கணக்கு பார்த்த போது 4 கிராம் நகை காணாமல் போனது தெரிய வந்தது. இதையடுத்து அபிஷேக் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சபரி, பாரதி ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்தனர். இதற்கிடையே சபரி, பாரதி ஆகியோர் கோட்டக்குப்பம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததும் காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்த நகையையும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர்.
அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் உபரிநீர் வாய்க்காலில் 39 லட்சம் ரூபாய் செலவில் RCC காங்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் உபரிநீர் வாய்க்காலில் வலதுகரை பகுதியில் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த இடங்களை RCC கான்கிரீட் மூலம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி 39 லட்சம் ரூபாயில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மாள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் ஒப்பந்ததாரர் வெங்கடேஷ்குமார் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். எனக்கு மறைக்கிற மாதிரி தான் வந்தது. அவ்வளோ இடம் இருக்குது, அவ்வளோ பயம் இருக்கிறேன். ஏன் லைனுக்கு பாகூர் கொம்யூன் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் நடைபெற இருக்கும் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி காவல்துறை கண்காணிப்பாளர் பார்வையிட்டார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் வருகிற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அருள்மிகு பால விநாயகர், பாலமுருகர், படைவீட்டம்மன், நூதன ஆலய ராஜகோபுரம் மற்றும் ஸ்ரீ நாகபுத்தம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா எனும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. அப்பகுதியில் உள்ள பஞ்சாயத்தாரர்கள், திருப்பணிக்குழு இளைஞர்கள் மூலம் விழா ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். பக்த கோடிகளையும் ஆன்மீகவாதிகளையும் எப்படி சரி செய்வது, கூட்ட நெரிசலில் எந்த அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் தெற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமனின் தலைமையில் ஆய்வாளர் சுஜித் மற்றும் உதவி ஆய்வாளர் விஜயகுமார், மேலும் காவலர்கள் கும்பாபிஷேகம் நடைபெறும் இடங்களை பார்வையிட்டு பொதுமக்களும் வருகின்ற ஆன்மீகவாதிகளும் சிறப்பாக சுவாமி தரிசனம் செய்து அம்மன் அருளை பெறுவதற்கு நடைபெற்ற வேலைகளை பார்வையிட்டனர். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் திருப்பணிக்குழு பஞ்சாயத்தாரர்கள், இளைஞர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி மக்கள் நலனை கருத்தில் கொண்டு குறைந்த கட்டணத்தில் விரைவான பயணம் மேற்கொள்ளும் வகையில் புதுச்சேரி அனைத்து கார் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சார்பில் யூனியன் டாக்ஸி மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்கள் விரைவாகவும் சுலபமாகவும் பயணிக்கும் வகையில் புதுச்சேரி அனைத்து கார் உரிமையாளர்கள் சார்பில் யூனியன் டாக்ஸி என்ற மொபைல் செயலி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் அறிமுக விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யூனியன் டாக்ஸி செயலியை வெளியிட்டு அறிமுகப்படுத்தி வைத்தார். அறிமுக விழாவில் யூனியன் டாக்ஸி நிறுவனர் முகமது யூசுப், பாண்டி ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு தலைவர் சந்துரு உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த யூனியன் டாக்ஸி நிறுவனர் முகமது யூசுப், யூனியன் டாக்ஸி மொபைல் செயலி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும். உலகம் முழுவதும் உள்ள பெரிய நிறுவனங்கள் ஓட்டுநர்களிடமிருந்து அதிக கமிஷன் வசூலித்து வருகின்றனர். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஓட்டுநர்களின் உழைப்பில் இருந்து அந்த நிறுவனங்கள் பெரும் லாபம் ஈட்டுகின்றன. ஆனால் நியாயமான கட்டணமே வசூலிக்கப்பட வேண்டும். இதனை அடிப்படையாக கொண்டு இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இது புதுச்சேரியில் முதன்முறையாக உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்தது நாடு முழுவதும் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி திருக்காஞ்சியில் 108 அடி உயர சதாசிவ மூர்த்தி சிவன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இதன் கும்பாபிஷேகம் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சியில் அகத்திய முனிவருக்கு சிவன் காட்சி கொடுத்ததன் நினைவாக கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில்
30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 108 அடி உயர சதாசிவ மூர்த்தி சிவன் சிலை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சிலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் 3 மாடி பீடத்தில் 108 அடி உயரத்தில் சிவன் சிலை அமைக்கப்படுகிறது. 5 முகங்கள் 10 கைகள் கொண்ட சதாசிவ மூர்த்தி மடியில் மனோன்மணி அம்மன் அமர்ந்த நிலையில் உருவாக்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு தற்போது அடித்தளம் முடிந்து முதல் மாடி பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு மாடியிலும் ஒரு கோவில் அமைக்கப்படுகிறது. அடித்தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு 27 சன்னதிகளும், 2வது தளத்தில் 12 ராசிகளுக்கு 12 சன்னதிகளும், 3வது தளத்தில் 9 நவகிரகங்களுக்கு 12 சன்னதிகளும் என மொத்தம் 108 லிங்கங்கள் அமைக்கப்படுகின்றன. பிறகு 3வது தளத்திலிருந்து 64 அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலை அமைக்கப்படுகிறது. இந்த நிலையில் அடித்தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கான சன்னதிகள் அமைக்கும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளது. இந்த சன்னதிகளுக்கான கும்பாபிஷேக விழா வருகிற 22ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு நவகிரக ஹோமம், சங்கிரகணம், தீபாராதனை, 19ஆம் தேதி மூல மூர்த்திகள் படிய வைத்தல், 18 சுவாசினி பூஜை, 16 பிரம்மச்சாரிகள் பூஜை, கன்யா பூஜை, 20ஆம் தேதி முதல் கால யாக பூஜை, 21ஆம் தேதி 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, 22ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு 4ஆம் கால யாக பூஜை நடைபெற்று சதாசிவ மூர்த்தி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அப்போது புதுச்சேரியில் முதன் முறையாக 108 அடி உயர சிவன் சிலை அமைக்கப்பட உள்ளதால் இந்த கும்பாபிஷேகத்திற்கு அதிக அளவில் பக்தர்கள், பொதுமக்கள் வருவார்கள். மேலும் ஆளுநர், முதல்வர் என முக்கிய பிரமுகர்கள் வருகை தருவார்கள். ஆகையால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும். வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்களை தேர்வு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், ஆய்வாளர் கலைசெல்வன், போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அரவிந்த் கண் மருத்துவமனை பின்புறம் புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் முக்கிய வணிக பகுதியாக மாறி வருகிறது. சுற்றுலா, கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் வளர்ச்சி, குடியிருப்பு மற்றும் வணிக நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது. இதன் விளைவாக மின்சார தேவைகள் வியக்கத்தக்க வகையில் அதிகரித்துள்ளன. இந்த மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக புதுச்சேரி அரசு தவளக்குப்பம் துணை மின் நிலையம் அமைக்க 60 கோடியே 36 லட்சம் ரூபாய் செலவில் அனுமதி அளித்துள்ளது. அபிஷேகப்பாக்கம் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு பின்புறம் அமைந்துள்ள இடத்தில் புதிய துணை மின் நிலையம் நிறுவப்பட உள்ளது. இதற்கு பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆலோசனை அடிப்படையில் மேற்கொள்ள உள்ளது. இந்த துணை மின் நிலையத்தில் 110 கீழ் 22 கிலோவாட் மற்றும் 25 MVA திறன் கொண்ட 2 மின்மாற்றிகள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அடிக்கோள் விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, மின்சாரத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை பொறியாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ அழகப்பா மேல்நிலைப் பள்ளியின் 26ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வி மணவெளியில் அமைந்துள்ள ஸ்ரீ அழகப்பா மேல்நிலைப் பள்ளி தனது 26வது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடியது.
பள்ளி அருகில் உள்ள கைப்பந்து விளையாட்டு திடலில் இந்த விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். பள்ளியின் நிறுவனர் ராமசாமி வரவேற்புரையாற்றினார். பள்ளி நிர்வாகி செல்வி ராமசாமி பள்ளியின் ஓராண்டு சாதனைகளை அறிக்கையாக சமர்ப்பித்தார். அறங்காவலர் குழு தலைவர் ஜெயச்சந்திரன் மற்றும் கல்விக் கழக தலைவர் அழகப்ப கவுண்டர் ஆகியோர் தலைமை தாங்கினர். பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா களை கட்டியது. முடிவில் தலைமை ஆசிரியர் சதானந்தம் நன்றி உரை வழங்கினார். ஆசிரியர் பணியை அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கிணங்க நமது பள்ளியில் அரைப்பணி செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளை நமது கூட்டமைப்பினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிப்பார்கள்.